இப்போ நம்ம இருக்கிறது பந்தநல்லூரில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோவில். இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலுங்கிறது வந்து பந்தநல்லூர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து பசுபதீஸ்வரர் சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலோட ஜஸ்ட் ஒட்டியே இருக்குது. ஒரு நடுவில் ஒரு மதில் சுவர் ஒன்று போகிறது, அதுதான் ரெண்டு கோயிலையும் பிரிக்கிறது. ஸோ இவர் தான் நம்ம ஸ்ரீராம் பட்டர். இவர் தான் நமக்காக வெயிட் பண்ணி கோயிலெலாம் காமிச்சார். முள் இல்லையே. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில். இது அதுவும் ரெண்டு கோயிலும் ஒன்று பிரிக்க முடியாதது. சிதம்பரம் அதுக்கப்புறம் இங்கே தான் இந்த கல் இது இருக்குது. இந்த யாராவது தொண்டு செஞ்சா இங்கே அப்படிங்க. ஓகே, இந்த கோவிலுக்கு. ஸோ இந்த கோவிலோட புராணம் வந்து பந்தநல்லூரில் எப்படி வந்து அம்பாள் வந்து பந்து அணைந்த நல்லூர், அந்த கதை உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். தேவலோகத்தில் பந்து விளையாடுறா, சிவன் வரதை கண்டுக்காமல் பார்வதி விளையாடும்போது எத்தி விட்டுறாரு. அந்த பந்து வந்து பூலோகத்தில் வந்து விழுந்து அணைந்த இடம் தான் பந்து அணைந்த நல்லூர், பந்தநல்லூர். இந்த பந்தநல்லூரில் இது இப்போ அந்த காம்பவுண்டு அந்த பக்கம் இருக்கிறது பசுபதீஸ்வரர், இங்கே இருக்கிறவர் நம்ம நிற்கிறவர் வந்து ஆதிகேசவ பெருமாள். இவர் வந்து தன் தங்கை வந்து சபிச்சிடுறார், சிவன் நீ போயிட்டு பூலோகத்தில் தவம் செஞ்சு வா அப்படின்ட்டு. தவம் செய்ய வரும்போது துணைக்கு இடையனாகவே வர்றார் தம்பி, அண்ணா வராரு. அண்ணா வந்து தான் வழிகாட்டி சேர்த்து வைக்கிறார். அதனால் இந்த ரெண்டு கோயில்களோட தலபுராணமும் ஒன்றுக்கொன்று ரொம்ப தொடர்புடையது. பட் இந்த கோயிலுக்கு வந்து பசுபதீஸ்வரருக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் வரா, அவ்வளோ பெரிய ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ்டு ஊர். பட் ஆனால் அந்த பசுபதீஸ்வரருக்கே ரொம்ப கம்மியாக தான் வருவா. பண்டிகை நாட்கள் பிரதோஷத்தில் நல்ல கூட்டம் வரும், பட் அதர்வைஸ் ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை. இந்த கோயிலுக்கு இன்னுமே ரொம்ப கம்மி விசிட்டேஷன், ரொம்ப குறைவான மக்கள் தான் வந்து போயிட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் நிறைய பேர் நீங்கள்லாம் வரணும். ஜஸ்ட் அந்த கோயிலோட ஒட்டினது, நீங்கள் வெளிப்பிரகாரம் சிவன் கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் வந்தீங்கன்னா ஒரு கதவு கிரில் கேட் இருக்கும். அந்த கிரில் கேட்டில் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவில் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் பட்டர் இருக்காரான்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரணும். பெஸ்ட்டு டைம் எது சார்? 9 to 10 மார்னிங். ஆமாம், எல்லா நாளும். ஓகே, ஸோ அதை பண்ணுங்கள். சாயங்காலம் இல்லையா? சாயங்காலம் டைம். ஓகே. ஸோ அதுவே ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்க ரொம்ப வர்றதில்லன்றது தான் ஒரு காரணம். அதனால் வந்தாக்க நான் சாயந்தரம் வருவேன். சரி, அதனால் மார்னிங் 9 to 10 நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமை விசாரித்து இந்த கோயிலை கண்டுபிடிச்சிவாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில்கள், ஆனாலும் விசிட்டேஷன் இல்லாமல் இந்த நிலைமையில் இருக்குது. இங்கேருந்து பந்தநல்லூருங்கிறது ஓரளவுக்கு ஃபேமஸான ஊர், சின்ன ஊர் தான், பட் ஆனால் ஃபேமஸான ஊர். ஆமாம், இங்கே இருக்குது பாருங்கள் பரமபத வாசல். கிடைக்காது இதோ அங்கே தூரத்தில் தெரியறது தூரம் இல்லை, இந்த கடைசியில் தெரியறது பசுபதீஸ்வரரோட கோபுரம். இது அந்த ரெண்டு கோயிலையும் பிரிக்கிற இந்த கிரில் கேட்டு, இது வழியாக நீங்கள் நடந்து வரலாம். இங்கே தனியாகவும் இது இருக்குது, இதுக்கும் தனியாக இது பாருங்கள் நுழைவாயில் இருக்குது. ஸோ ஒருவேளை சிவன் கோயிலை தாண்டி வரணும் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா. நல்ல பெரிய கோயில் இதுவே. துவேஸ்தம்பம், கொடிமரத்தோட